தொண்டமனார்ல பூரமாக இருந்தால் இலங்கையிலேயே மிக நீண்ட 8 ஓட்டு இருந்த ஹாட்டில் முதல் வருஷம் போக்குள்ளே வடக்குல இருந்து தெற்குக்கு முருகன் நடமாடின மாதக்கணக்கில் கால்நடையா கொரோனா காலத்துக்குள்ள தனியொருவராக அவர் வந்த நாளிலிருந்து பிள்ளைகள் இருந்தாலும் என் நிதியும் தருகிற சந்நிதியானுடைய அந்த கோவில் வளாகம். இப்போ நாங்கள் தொண்டமனார்லயம் வந்து இந்த நாளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இலங்கையிலேயே மிக நீண்ட மிகப்பெரிய ஒரு பாத யாத்திரையாக இந்த மக்கள் வழிபாட்டில் மிக முக்கிய அங்கமாக இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம்தான் வடக்கில் இருந்து தெற்குக்கு கால்நடையாக நடந்து போவினம் கதிர்காம திருவிழாவை முன்னிட்டு வந்து இது ஏற்கனவே இங்கே ஆரம்பமாயிட்டு 3 நாளுக்கு முதல் ஆரம்பமாகி சன்னதியிலேருந்து ஆரம்பமாகிறதான் உத்தியோகபூர்வமான ஒரு விஷயம். இங்கே இருந்து மாதக்கணக்கில் கால்நடையாக நடந்து போய் கதிர்காம கந்தனை தரிசிச்சு திரும்பி வார அந்த விஷயம் நேத்தி வச்சு நிறைய பேர் போவினம். இன்றைக்கு இந்த யாத்திரை இங்கே இருந்து ஆரம்பமாகுது. இது சார்ந்திடக்கூடிய விஷயங்கள் பல்லாயிரம் கிலோமீட்டரில் வந்து அவ கடந்து போவினம். முருகா அரோகரா இப்படி சொல்லிக்கொண்டு வெவ்வேறுபட்ட ஆறுகள் பள்ளங்கள் இப்படி நிறைய இடங்களை தாண்டியெல்லாம் போவினம். என்ன இந்த யாத்திரையில் இருக்குது அப்படின்னு விஷயம் இருக்குது. இன்றைக்கு ஆரம்பமாகக்கூடிய இந்த வேளையில் வந்து இந்த விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். காவல்துறை நிறைய பேர் இருக்கணும். போன முறை நான் வரைக்குள்ள வந்து இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கல. ஆனால் இதில் வழிநடக்க நடந்து போகிறபடியா அதை விட வந்து சன்னதியான் முன்பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஏனென்றால் இது நல்லூரில் இருக்கிற மாதிரி இந்த எல்லைப்படுத்தல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் வாகனங்கள் தாறுமாறாக வர்றது எல்லாத்துக்குமே ஒரு எல்லைப்படுத்தல் தேவைதான். உள்ளுக்கு போகிறதுக்கான அந்த வழிகள் எல்லாமே இதில் செய்து வைக்கப்பட்டிருக்குது. ஏராளமானவர்கள் இந்த யாத்திரைக்கு தயாராகவும் போகிறதுக்கும் இந்த வழிநடுகளும் அந்த கரையிலிருந்து பாருங்க இந்த காவி வெட்டியை கட்டிக்கொண்டு இவ்வளவு பேரும் அந்த யாத்திரைக்கு போகணும். ஒவ்வொருவருக்கும் ஏராளமான காரணங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கேட்டால் வந்து நிறைய கதையெல்லாம் சொல்கிறோம். அப்படி நடந்தது இப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை வந்து எல்லாருமே பகிர்ந்து கொள்ளினோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாகத்தான் இந்த கதிர்காம யாத்திரை இருக்கும். நேத்தி நிறைவேறினதுக்காக கணவர் போவினம், நடக்கணுன்றதுக்காக போவினம், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு எல்லாருமே தயாராக இருக்கணும். உள்ளுக்கு ஆற்றங்கரையானுக்கு பூஜை நடக்குது. அதை தொடர்ந்து வந்து இந்த வேலையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த பயணப்பாட்டை ஆரம்பிப்பார்கள். யாத்ரீகர்கள் எல்லாருமே இருக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? யாத்திரையே ஆரம்பம் கதிர்காமரையும் கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் பிடிக்கும்? 55 நாள் சரியாக இங்கேருந்து என்ன பிடிக்கிட்டா 55 நாளில் கதிர்காமம். கிலோமீட்டர் வந்து 1200 அப்படி வரும். என்ன காட்டுப்பாதையில் இந்த வெள்ளங்கள் வந்தால் நாங்கள் சுற்றி இப்படி நேரே போகிறது சுற்றி போக வேண்டி வரும். அதில் கிலோமீட்டர் கொஞ்சம் கூட வரும். 1200 கிலோமீட்டர் பார்க்கலாம் மொத்தம். என்னத்துக்காக இந்த யாத்திரை போகிறது? இது எங்களை அதாவது எங்கள் அப்பா போனவர் 1983ஆம் ஆண்டு 83 அவர் போட்ட மாலை தான் இருக்கிற மாலை. அப்போ அப்பா என்ற நாங்கள் விடக்கூடாதுன்றதுக்காக இதை நாங்கள் தொடரணும். இது அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இது அந்த ஆரம்பம். சில பேர் ஒவ்வொரு நேர்த்திக்காக வருவாங்க. சில பேருக்கு முருகன் காட்டியும் கொடுத்துருக்கார். சில பேர் விஷயங்களை பூர்த்தி செய்திருக்கார். அப்படி விஷயங்கள் கணக்கு நடந்திருக்கு. அடுத்தது நாங்கள் இந்த யாத்திரையின் மூலம் நாங்கள் இந்த உறவுகளை கூட்டிக் கொள்ள இதுகள் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களுக்கு உறவுகள் சேருது. அப்படி விஷயங்கள் இப்போ நாங்கள் இவர் வந்து நெல்லியடி, நான் வந்து திருவண்ணாமலை. அப்படின்ற திருவண்ணாமலையிலேருந்து இங்கே இருந்து போக போகிறீங்க. இதோட 5வது வருஷம். 5வது வருஷம் இங்கே வந்து 6 வருஷம் போயிட்டேன். இங்கேருந்து ஒரு 6 வருஷம் போகிறதாக என்னுடைய நேர்த்தி. 5வது வருஷம் போனால் என்ன நடக்கும்? அது அவர்கிட்ட முடிவு தான். நான் என்ன நடக்கும், எனக்கு என்ன தருவாருன்னு யாருக்கும் சொல்லலாது. அவர் என்ன இடத்துல எனக்கு என்ன செய்வாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏதோ நடக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையெல்லாம் நம்மளை பேர் நாங்கள் அவர்கிட்ட பூரமாக இருந்தால் அதுக்கு ஒரு முடிவுன்னு இருக்கணும். முடிவுண்டு கட்டாயம் இருக்கு. ஆனால் கணவருக்கு கிடைச்சிருக்கு. அதான் அப்படி சில பேருக்கு காட்டி கொடுத்துருக்கார். சில பேருக்கு குறைபாடுகளை நிவர்த்தி செய்திருக்கார். இப்போ குழந்தைகள் இல்லாத அப்படி இது நிரம்ப தன்னுடைய இதுகளை நிரம்ப செய்து காட்டியிருக்கேன். அப்பாவுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ காலம் போகிறீங்க? இது வந்து 11வது வருஷம் தொடர்ந்து. ஆனால் இப்போ அப்பா இப்போ எனக்கு ஒரு மகன் இருக்கார். அவர் இந்த யாத்திரையை செய்வாரோன்ற அது கேள்விக்குறி. அதை இதை நான் செய்யணுமென்றதுக்காக செய்து கொண்டிருக்கேன். நான் அதுக்காக இந்த பிள்ளையை நீ போகணுமென்று அது இல்லை. அது அவர் விரும்பி அவராகவே போகிறது அது அவருடைய செயல்.
எவ்வளோ கஷ்டமானது இந்த யாத்திரை? கஷ்டமா அல்லது கஷ்டம் என்று சொல்கிறதுக்கு இல்லை, வயசானவர்களுக்கு கொஞ்சம் வேண்டாம். சாதாரணமாக 55 நாள் நடக்கணும், மாதம் 2 மாதம் நடக்கணும். அதோட எங்களோட சுமையும் இருக்குது, அதையும் தூக்கிட்டு தான் நாங்கள் நடக்கிறது. சில வேளை மழையும் வரும், வெயிலும் கூட இருக்குது. இது எல்லாத்தையும் தாங்கி தான் நாங்கள் எங்களோட யாத்திரையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முருகன் வந்து அதெல்லாம் சுகமாக செய்யலாம். சரி, சந்தோஷம் முடிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி தான் ஏராளமானவர்கள் இந்த பக்கம் உள்ள சன்னதியானுக்கு தீபம் காட்டப்படுகிறது. இந்த தீபாராதனை பார்க்கறதுக்கே இவ்வளவு பேர் காத்திருப்பார்கள். எல்லாமே எல்லாருக்குமே கொடுத்து வைக்காது. அதை விட இந்த யாத்திரை போகக்கூடிய இவைகள் ஒவ்வொரு கோயிலாக நின்று அந்த கோயில் எல்லாம் பார்த்து தரிசித்து போகிறன்றது ஐயா சொன்னார். ஏறக்குறைய 2 மாதத்துக்கு மேலே நடக்கணுமாம். 1000 கிலோமீட்டருக்கு மேலே தேடி வர்ற அடியவர்களுக்கெல்லாம் நாடி அருள் செய்கிற ஒருவன் தான் கந்தப்பெருமான். இந்த காலையிலே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு அமைதிக்கு தருகிற, மனதுக்கு நிம்மதி தருகிற ஒரு சன்னிதானம்னு சொன்னால் அது சன்னதி என்றதில் வந்து மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. ஒரு அண்ணூர் இருக்கிறார். அண்ணா சொல்லுங்க, எந்த இடம்? ஆமாம், இந்த மட்டக்களப்பு இந்த யாத்திரைக்கு வந்திருக்கி. பிள்ளைக்கு ஒரு நேற்று கடன் என்ற பிள்ளைக்கு ஆஸ்பத்திரியில் டாக்டர்மார் சொல்லிருக்கி இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணல என்ற அந்த நேர்த்திக்கடனாக கடவுள் இந்த கதிரகாம முருகனால், இந்த செல்ல சன்னதி முருகனால் ஆரம்ப கதிரகாமுக்கு போகணும். நம்ம இந்த எவ்வளவு காலம்மா போகிறீங்க இப்போ? நாங்கள் இது முதல் வருஷம், நான் அங்கிருந்த 9 வருஷம் நடந்திருக்கு. இது செல்ல சன்னதி இருந்த முதல் வருஷம். இப்போ கொஞ்சம் இது 58 நாள் சொல்லுவாங்க. அப்போ போய் தான் பார்க்கணும். நாம் இந்த பிள்ளைக்கு இப்போ அங்கே போக வலிக்கிட்டது பிறகு என்னென்னமா கொஞ்சம் பரவாயில்ல. கடவுளையாண்ட இந்த 8 ஓட்டு இருந்த ஹார்ட்டில் முதல் வருஷம் போக்குள்ளே அந்த 5 ஓட்டு இல்லாமல் ஆக்க போட்டு இப்போ 3 ஓட்டு தான் இருக்கு. அதுவும் வேறு மட்டக்களப்பில் இருந்த 2 பிள்ளையும் இப்படி மாறி இறந்திருக்கி. இந்த பிள்ளை மட்டும் நல்லா முருகனால் கடவுளை என்னை காப்பாற்றிருக்காங்க. இன்னும் நல்லா தான் பிள்ளை இருக்காங்க. இப்போ எலும்பி 2-3 அடி வைக்காங்க பிள்ளை. இதில் இருக்கிறவங்க. நீங்கள் தமிழா? நான் சிங்களன் தான். வைஃப் தான். அப்படிங்கப்பா, அதெல்லாம் கூப்பிட்டு செய்கிறார். அப்படி கடவுள் நம்பியிருக்கேன் நான். உண்மையான இது இந்த பிள்ளை நடப்பாங்க அந்த அதிசயம் எனக்கு இருக்கு. கடவுள் முருகன் கைவிட மாட்டார், கும்பிடுங்க நம்பிக்கையோட. யாத்திரை என்று சொன்னால் கதிராம யாத்திரை வந்து முருகன் நடமாடின பாதையால் நாங்கள் போகிறது. முருகன் நடமாடின பாதை சித்தர் மாதிரி நடமாடின பாதை. மக்கள் அது நினச்சி இப்போ இத்தனையும் ஆண்டு காலத்திலேருந்து ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்திலேருந்து நாங்கள் அதில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறோம். மக்கள் எல்லாரும் ஒரு நேற்றுக்கடன் வச்சு முருகனோட வாரம் நடந்து வாரம் எங்களுக்கு ஒரு நல்ல வழியாக நல்ல பலனத்தை வருத்தந்தும்பம் இல்லாமல் இருக்க வேணும், நாடு சிறக்க வேணும், மக்கள் நல்லமாக இருக்க வேணும் என்று நாங்கள் அதை நினச்சி தான் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி அதில் என்ன இருக்குது? நம்ம யாத்திரைன்னா நம்பிக்கை இருக்குது, மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அங்கே போய் வந்தால் நான் என்னுடைய வயசுக்கு 6 வயசுல இருந்து 10 வயசு மட்டும் நான் கதைக்க மாட்டேன். அந்த இதை நினச்சி என்னுடைய ஒரு கொஞ்சம் காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தால் போகிறது. இப்போ நாங்கள் அதை நம்பிக்கை வச்சு நாங்கள் யாத்திரை போய் கொண்டு பஸ்ஸுலேயும் போனாங்க. இப்போ யாத்திரையும் போய் கொண்டு வந்தாங்க. இப்போ கோயிலா கட்டத்தில் நான் இந்த வருஷம் போயில, அடுத்த வருஷம் இப்படியும் போய் ஆகும். நீங்கள் கதைக்க வந்து கூட அப்பா போய் தான் நீங்கள் கதைக்க வலிக்கிட்டது? இந்த கிராமத்துக்கு போனது அப்பா அம்மா எங்களை கொண்டு வாங்க தீர்த்தம் ஆடி என்ன அதில் நீராடினது பிறகு நான் கதைக்க வலிக்கிட்டாரு. எனக்கு இப்போ 6 வயசுலேருந்து 10 வயசு மட்டும் கதைக்க மாட்டேன். இப்போ எனக்கு வந்து 65 வயசு இன்னும் மாதிரியும் கதைச்சு வெல்லுவேன். அப்படியான கட்டத்தில் முருகன் விட்டு கிடக்கின்றேன். எல்லாமே அற்புதம் தான். சரி 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 ஐயா. சரி, இது இப்படி இருக்கு. உள்ளுக்கு வந்து அந்த வேல் எடுத்து கொடுக்குற அந்த விஷயம், இங்கிருந்து அந்த வேலை கொண்டு தான் அவர்கள் அங்கே போவினம் கதிராமரையும். அது வந்து உள்ளுக்கு நடந்திருக்கு. சத்தத்தை கேட்க உங்களுக்கு தெரியும். அரோகரா அரோகரான்ற அந்த வார்த்தைகள் விண்ணமுட்ட உள்ளுக்கு இந்த வழிபாடு எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கு.
இந்த தள்ளாத வயதிலையும் இவையெல்லாம் இவ்வளவு பெரிய மூட்டை முடிச்சுகளோடையும் புறப்படினோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கேட்டால் ஒவ்வொரு அற்புதங்கள், ஒவ்வொரு நோய்கள் எல்லாமே நீங்கி முருகப்பெருமானுடைய அந்த திருவருள் என்றதும் இது நடக்கிற அந்த புனிதம் அற்புதம் என்றதும் வார்த்தையில் சொல்ல முடியாது. உள்ளுக்கு அந்த வேலை எல்லாமே எடுத்து கொடுத்து அதுக்கு பிறகு இந்த பயணம் ஆரம்பமாகுது. இந்த ஒற்றை வேலைக்குள்ளே இவ்வளவு அற்புத சக்தி இருக்குன்னு சொல்லி இதுதான் பார்க்கணும். உள்ளுக்கு இருந்து எடுத்து வரைக்குள்ளே வந்து இந்த மாதிரி அந்த அதிர்வுகள் எல்லாமே ஏற்படுதுன்றதை பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கையில் இந்த ஐயா வந்து கேட்டு பார்க்கலாம். என்ன செய்தீங்க ஐயா கொரோனா காலத்தில்? கொரோனா காலத்தில் மட்டும் இல்லை, இந்த வரைக்கும் கொரோனா காலத்துக்குள்ளே தனியொருவராக யாத்திரை சென்றேன். புலி, கரடி, யானை உள்ள காணகத்தினுடைய தனியொருவராக யாத்திரை சென்று யாத்திரையின் தன்மானம் காத்தாருன்னு பத்திரிகைகளால் புகழரன் சூடப்பட்டது மட்டுமின்றி எனது பேர் சித்திரன் ஜெய்சங்கர், எனக்கு சங்கரன் அடிகளார் என்ற விருதையும் தந்தார்கள். அதில் தனியாக போய்கள பயம் இல்லையா? ஒரு பயமும் இருக்கில்ல, முருகன் கூட வருவதாக எண்ணி இருந்தேன். ஏன் இந்த யாத்திரை போகிறது ஐயா? போகிறது ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்களை ஈடறி நிறைவேற்றும்படி இறைவனிடம் வேண்டுவதற்காக செல்கின்றார்கள். நான் செல்வது 1976 ஜூன் மாதம் 15ஆம் தேதி தந்தை செல்வ சொன்னார், என்னையும் என்ற மக்களையும் ஆண்டவன் தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. அவை எங்கள் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு ஆண்டவன் எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்கள் தன்மானத்தை உறுதிப்படுத்தி தர வேண்டும், தமிழ்குமரன் முருகன் அதை நிலைநாட்டி தர வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். தொண்டர்கள் நாள்தோறும் துதி செய்கின்ற அற்புத கந்தனாம் எண்ணிதியும் தருவான் செல்வச்சனதியான் ஆலயத்தில் இருந்து இன்று 23/5/2026 அன்று காலை பொழுதிலே கதிர்காம நோக்கி ஒரு பாத யாத்திரை இனிதாக ஆரம்பமாகி இருக்கிறது. 52 நாட்கள் அல்லது விட்டால் 54 நாட்கள் நடைபயணமாக அந்த கதிர்காமத்தை சென்றடைய போகிறார்கள். ஆடிவேலை முன்னிட்டு அற்புதமான இந்த கந்தப்பெருமானுடைய தரிசன பாத யாத்திரை என்பது வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு பாத யாத்திரை. ஏனெனில் மனிதனாக வாழ வேண்டும் என்ற மேம்பாட்டை காட்டக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையிலே இந்த பாத யாத்திரை சிறப்புமிக்கது. அன்றைய காலத்திலே இருந்த சித்தர்கள், ஞானிகள் முதலிலே கதிர்காமருக்குத்தான் முருகப்பெருமான் முதலாக கதிர்காமத்தினுடைய யாத்திரையை ஆரம்பித்து காட்டினார் சன்னதி முருகன். அதே போல அந்த காலம் தொட்டு ஜேர்மனி சுவாமி, அதே போன்ற பல சுவாமிகள் இந்த வேலை தாங்கி செல்வச்சனதியில் இருந்து போகிற ஒரு மரபு வரலாற்றில் எல்லோரிடத்திலும் இருக்கிற ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பக்திபூர்வமான ஒரு விழாவாக இந்த பெருவிழாவை சுரப்பித்திருக்கிறார்கள், இந்த யாத்திரை விழாவை. ஏனெனில்
இவர்களுடைய வரவை பார்த்து தான் உகந்தை காட்டிலே இருக்கிற பாதை திறக்கப்படும். 10 நாட்கள் காட்டின் பயணம் ஆரம்பமாகி மாணிக்க கங்கை அருகே விற்றிருக்கிற கதிர்காம கந்தனுடைய கொடியேற்றம் இடம்பெறும். கொடியேற்றம் கதிர்காமத்திலே இடம்பெறுவதில்லை, பள்ளி வாசலிலே பச்சை கொடியேற்றுவதுதான் கொடியேற்றம் என்ற ஒரு மரபு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் இருக்கிறது. நாங்கள் நினைப்போம் கதிர்காமத்திலே கொடியேற்றம் என்பது அங்கு கொடியேறுவதில்லை. பச்சை பள்ளியிலே அங்கே முஸ்லீம்களுடைய அந்த தொழுகையின் பின்னர் காலை பொழுதிலே கொடியேற்ற மாலை பொழுது 5 மணிக்கு கதிர்காமத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே பச்சை கொடியேற்றுவதுதான் கதிர்காமத்தினுடைய கொடியேற்றம் என்று அன்றைய காலத்திலிருந்து ஒரு மரபு இருக்கிறது. இன்றைக்கு செல்வச்சன்னதி ஆலீசிலே இருந்து 150க்கும் மேற்பட்ட அடியார்கள் மாணிக்க பைகளை தங்களுடைய சிரசிலே தாங்கி அற்புதமான உருத்ராட்ச மாலை சைவ சின்னங்கள் ஆகிய விபூதி அணிந்து இந்த பக்தர் படை ஒன்று தமிழுக்கு தலைவனான கந்தப்பெருமானை நோக்கி அந்த கதிர்காமத்தை நோக்கி செல்லுகிறது. முருகப்பெருமான் அருள் நிறைந்த அந்த கந்தப்பெருமானை நோக்கி இந்த காலையிலே செல்வச்சன்னதியிலே வேல் வைக்கப்பட்டு அற்புதமான இந்த வேல் பயணம் கிட்டத்தட்ட 886 கிலோமீட்டர் 52 நாட்கள் பயணம், கிட்டத்தட்ட 98 கோவில்கள் தரிசனம் செய்து கொண்டு இந்த புனிதமான யாத்திரை அந்த கதிர்காமத்தை சென்றடைய போகிறது. மாணிக்க கங்கையில் நீராடி மகத்தான வேலனை வேண்டினால் நினைத்தது எல்லாம் எங்கள் வாழ்வில் கிடைக்கும் அல்லவா. ஆலமிலை அமுதுண்ட கந்தன் அற்புதமாக இருக்கிற தலம் இந்த செல்வச்சன்னதி. இந்த செல்வச்சன்னதிக்கும் கதிர்காமத்துக்கு நீண்ட தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் செல்வச்சன்னதியிலே இருந்து கதிர்காமத்தினுடைய கொடியேற்றத்துக்கான வேல் விடுகிற ஒரு மரபு அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரையும் இருக்கிறது. இங்கிருந்து வேல் விடுகிற போது உளுத்தம்புட்டு முருகப்பெருமானுக்கு படைத்து இந்த இங்கிருந்து பூஜகர் கொண்டு போய் வேலை செல்வச்சன்னதியில் இருந்து அந்த அரசமரத்தடியிலே இருந்து விடுகிற மரபு கதிர்காமத்தினுடைய கொடியேற்றத்துக்கு முதல் நாள் இடம்பெறும். அதே போல அங்கிருந்து முருகப்பெருமான் வருகிற போது இங்கே பயத்தன் துவையலும் இளநீரும் வைத்து முருகப்பெருமானை மாலை பொழுதிலே வரவேற்றுக் கொள்வார்கள். எங்கும் காணாத ஒரு அற்புதம் தொண்டைமனார் செல்வச்சன்னதியிலே இருக்கிறது. அப்படியான கந்தப்பெருமானுடைய இந்த நல்ல நாளிலே இப்போது யாத்திரை ஆரம்பமாகிறது. தொடர்ந்தும் இந்த காணொளிகளை கண்டுகொள்ளுங்கள். அற்புதமான கந்தப்பெருமானை நாடுங்கள். அவன் அருள் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நன்றி. இந்த ஏராளமானவர்களுக்கும் ஒற்றை நம்பிக்கைதான், முருகன் தான். வளமே எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு முன்னால் பூசை வச்சு தான் போகிறது. ஆனால் வந்து பாருங்க நடக்குது. அடிக்க கூட இந்த அளவு Hello.
இதுதான் நம்பிக்கை. இவ்வளோ தூரமும் நடந்து போகிறார் பாருங்கள். கந்தன் அழைத்தால் அவனை தவிர வேறு யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்தளவு தூரம் நம்பிக்கை மிகுந்தது தான் இந்த பாயாத்திரை. சந்நிதியான ஆச்சரியமும் ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான பணிகளை செய்கிறது மோகனதாஸ் சுவாமிக்கிறார். அவருக்கு இந்த விடயங்கள் படம் பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. ஆனால் வருஷம் இங்கே மாத்திரமில்ல, அங்கே போய் ஒவ்வொரு இடையிலையும் அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான அந்த பணியை செய்கிறதுல இந்த சந்நிதியான ஆச்சரியத்துக்கு தனியான ஒரு பங்கு இருக்கிறது. இப்போ இதில் வழிபாடு நடக்கும். இந்த வழிபாட்டுக்கு பிறகு இவர்களுக்கு காலை உணவு, யாத்திரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்த பிறகு அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு போவினோம். நூற்றுக்கணக்கான மக்கள் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டரை தாண்டி கதிர்காம கந்தனை தேடி போகிற அந்த யாத்திரை இவ்வளவு பேருக்கும் அந்த பயணம் போகிறார்கள் முருகன் துணையோடு சேர்த்து. நோக்கி யாத்திரை செல்றோம். இந்த வேலைக்குடி கோயில் மூலஸ்தானத்துக்கு வைக்கல. இது பழைய காலம். எனக்கு 36 வயசு. இது 200 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு வரலாறு சந்தனி கோயில். இந்த கோயிலில் இந்த சன்னதி வேலுக்கு ஒரு மரியாதை இல்லை. எங்களுக்கு இந்த ஆசிரமத்தில் தான் எங்களுக்கு சன்னதி என்ற ஒரு மரியாதை காலகாலமாக தொட்டு கொண்டு வருது. நாங்கள் ஒரு பக்த அடியார்கள் விரும்பி நடத்தலாம், அன்னமுடலாம். எந்த ஒரு கோயிலையுமே விருப்பம் இல்லாமல் நாங்கள் அன்னத்தை சாப்பிட முடியாது. இந்த அடியார் கூறுகிறார், நாங்கள் எல்லாம் பொய் வேஷம் உண்டு. ஒரு முருகப்பெருமானுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளவு சக்தியோடு இந்த வேலை சுமந்து சும்மா 1500க்கு மேற்பட்ட கிலோமீட்டரை நாங்கள் குடும்பங்களை இழந்து, அம்மாக்களை இழந்து, உறவுகளை இழந்து ஒரு தனித்துவமான ஒரு யாத்திரையை ஒரு துறவியலாக நாங்கள் சென்று வருகிறோம். இந்த களத்தில் அணிந்திருக்கும் மாலை என்பது ஒரு மகித்துவம். எங்களுடைய இந்து சமயத்தில் சொல்கிறார்கள், மாலை அணிந்தவன் ஒரு தெய்வீக பிரபி என்று. எல்லாரும் இந்த யாத்திரைக்கு செல்ல முடியாது. அழைப்பு கிடைத்தால் மட்டும்தான் இந்த யாத்திரை செல்ல முடியும். சன்னதியில் வேல் தூக்கிட்டு நாங்கள் ஐயர்னார் வேல் தூக்கி தரே இல்லை. நாங்கள்லாம் வேலா தூக்கினாங்க. இனி சன்னதியில் வேல் தூக்கினாட்டி மீடியாவில் ஒன்று கொடுத்தாங்க. மோகன் ஆசிரமத்தில் இருந்தால் வேல் தூக்கப்பட்டாங்க. என்ன காரணம் தெரியா? எங்களுக்கு பழைய வேல்சாமி வந்தபடியா இந்த பிரச்சனை நடந்திருக்கு. பழைய வேல்சாமி மகேஸ்வரன் வேல்சாமி தான் இதுக்கு காரணம் முழுக்க. சரியோ, எங்களுக்கு சன்னதியான பேர் வரக்கூடாது. காலாதிகாலமாக நடக்கிற விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறீங்களா? இது எதிர்காலத்தில் ஒரு இல்லை, அதெல்லாம் மாற்றிட்டு கொண்டாதா 8 வருஷமாக வேல் சன்னதிக்கெல்லாம் வச்சு தூக்கினது. ஆதிமூலத்துக்கு வச்சு தான் வேல் தந்ததை வீதி வளம் வந்து சன்னதியில எல்லாம் போட்டி கொடுத்து சன்னதியான் சால்வை அடித்து சன்னதியான் சொந்தமான யாழ் சொந்தமான செல்ல சென்னையிலேருந்து தான் பாத யாத்திரை துவங்குறன்று நாங்கள் அடித்து இவ்வளோ காலமும் செய்து கொண்டு வந்து நாங்கள். இவருக்கு முன்னால் மகேஸ்வரன் 25 வருஷமாக செய்தவர். இதுவரைக்கும் அப்படி ஒரு பிளேசன் செய்யவும் இல்லை, சால்வையோடும் இல்லை. இன்றைக்கு அவர் வந்த நாளிலிருந்து நேற்று பின்னரும் அவர் போட்டி கொடுத்திருக்கிறார். சான்றான் பழைய வேல்சாமி சன்னதியில் வேல் தூக்கின வேல்சாமி என்று போட்டி கொடுத்தார். நானும் பொறுமையாக இருந்தேன்னா இன்றைக்கு விடியவும் மீடியாவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் புகழட்டும், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அதுக்கு ஆச்சோதனைப்படையில்லை. ஆனால் இன்றைக்கு சன்னதியில் தான் வேல் வச்சு ஆதிமூலத்துக்காலேருந்து வேல் வாரது எங்களுக்கு வளமை.
என்ன கோவம் ஐயர்மாருக்கு என்ன பிரச்சனையோ தெரிய இல்லை சரியா. சுரேஷ் ஐயா தான் நான் சொன்னது வேல் உள்ளுக்கு போகக்கூடாது. நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன். சுரேஷ் ஐயா தான் நான் சொன்னது வேல் உள்ளுக்கு போகக்கூடாது. போலீஸ் வந்தானே ஆமி வந்தானே நான் செய்கிறேன். ஒரு பழமையான ஒரு யாத்திரை அதே இப்படி ஒரு மதத்தின் பேரால் ஒரு குழப்பத்தை உண்டு பண்றீங்க. இல்லை நாங்கள் குழப்பம் பண்ண இல்லை, அவையை செய்துட்டினேன். இன்றைக்கு எங்களுக்கு வச்சு செய்துட்டினேன், அதை தான் செய்துட்டினேன். நாங்கள் செய்யலை. நாங்களும் பல நேரம் பொறுமையாக தான் அதுக்கு இருந்த. நாங்கள் விடிய 6:30 நாங்கள் அதில் இருந்தாங்க. 5:30 வரையும் வேல் உள்ளுக்கு கிடந்தது. நேற்றியான ஐயா வச்சு கொண்டாது இருந்த வேறு. இன்றைக்கு இந்த வேல் 5:45 வேல் வெளியே வந்தது. நாங்கள் எடுப்பினு பார்த்தோம். அவசரம் முடிய எடுப்பினு பார்த்தோம். சுரேஷ் ஐயா வேல் வைக்க நான் சொன்னேன். ஐயா நாங்கள் சுரேஷ் ஐயாவிடம் மீட் பண்ணேன். பூசை வச்சு ஐயாவிடம் சொல்லிச்சுன்னா செய்கிறோம் தான். அவ்வளோ அண்ணன் எங்களுக்கு. ஐயா ஒரு கேள்வி. போன வருடம் ஜாத்திரைக்கு சென்ற பொழுது ஒரு சில திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் போலீசார் கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த சம்பவத்துக்கும் இந்த வேல் உள்ளே கொண்டு செல்லாததுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை இல்லை, எந்த சம்பந்தமும் அப்படி ஒன்றும் இடம்பெறல அப்படின்னு சொல்றீங்க. கடந்த வருஷம் இல்ல, கடந்த வருஷம் அப்படி இடம்பெற்றதா சம்பவம்? போலீசார் கைது செய்தவர் சந்தேக பேர்ல அவர்கள் பொய் வசந்தி எனக்கு முதலாவதாக ஒரு திருச்சிட்டம்பரம் என்று சொல்லி அவர்கள் செய்தவர். அவர்கள் திட்டம் போட்டு என்னை மடக்கிறதுக்காக 3ஆம் வருஷம் போலீசில் அடைத்தவர்கள், இந்த வருஷம் கருணாகத்தில் அடைத்தவர்கள். இது அவரால் செய்யப்பட்ட திட்டமிட்ட செயல். நீங்கள் உங்களை தான் செய்தவர்கள். நான் ஓப்பினா சொல்றேன், என்னத்தான் செய்தவர்கள். என்னை போலீஸ் கொண்டு போனது, நான் போனான், விளக்கம் கொடுத்தேன், எல்லாம் வந்தேன். அதுக்கும் அதுதான் இப்ப காரணம் என்று சில பேர் சொல்லினா. அதுக்கு காரணம் என்று எனக்கு தெரியாது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம். வழக்கு நடந்து வழக்கு முடிஞ்சது. யாத்திரையில் ஈடுபடுற எல்லாருக்குமே சந்நிதியான ஆச்சிரமத்தால் சாப்பாடு அதே மாதிரி தான் ஒரு தொகை பணம் தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுக்கப்படுறது பலமே. அதை இந்த வருஷம் மோகன் சுவாமி மிக சிறப்பாக இதில் மேற்கொண்டிருந்தார். அவர்களை தொடர்ந்து செல்வச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றோம். மங்களாவிடம் இந்த யாத்திரை இவ்வளோ சிரமத்தின் மத்தியிலும் கஷ்டமான சூழலின் மத்தியிலும் இந்த இடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாமளும் தண்ணீரான ஆச்சிரமம் தங்களால் இயன்ற ஆதரவை வழங்கி இதனை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் இந்த நிகழ்வு நாங்கள் சிறுவராக இருந்த பொழுது கௌரி பாலா ஜீவன் சுவாமியின் தலைமை அந்த நிகழ்வு நடந்தது எனக்கு இப்போ கண்ணுக்கு முன்னால் ஞாபகம் இருக்கின்றது. அந்த காலத்தில் யாத்திரைக்கு போவர்கள் ஆலயர் வீதியில் முன்வரையில் வந்திருப்பார்கள். கிராமத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொரு மூடல் பட்டியல், இப்போ அதெல்லாம் இல்லை, ஒவ்வொரு மூடல் பட்டியல் அவர்களுக்கு உணவை வைத்து அவர்கள் இருக்கிற இடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். பூசை முடிந்தாலும் அவ்வளவு வீரம் அந்த நிலப்பாடிலிருந்து பெண் தேவன் சுவாமி ஏற்று போன பிறகு பத்திரிகைகள் அவர் இயற்றி, அதுக்கு பிறகு வேல்சாமி வந்து, அதுக்கு பிறகு சிவாசாமி என்பவர் வந்தது. இப்போது ஏசாமியின் தலைமையில் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு சில பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாரும் அதை பொறுத்து சன்னதியானுடைய புனிதமான காரியத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு போனீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. இல்லாவிட்டால் அந்த பிள்ளையை பற்றி கலைக்க போனால் கலை பிரச்சனைகள் வரப்பாட்டும். கூடிக்கொண்டு போகிற இடங்களில் எவ்விதமான இடங்கள் இடைஞ்சல்கள் வந்தாலும் எல்லாம் சன்னதியானது பொறுப்பென்று கூறி நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக போய் இந்த யாத்திரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்களும் எங்களால் இயன்றவர்கள் கூடிய அளவு அந்தந்த இடங்களுக்கு எமது வாகனம் நிறைவேறும், உங்களுக்குள்ள குறைபாடுகளை நீக்கும் என்று கூறி அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.